ஃபார்ச்சூன் டெல்லர் சொல்றதை கேட்டு இவனும் நடுராத்திரி பக்கத்துல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு வரான். கரெக்டா இவன் சர்ச்சுக்குள்ள போலான்னு நினைக்கும் போது ஒரு காக்கா இவனோட பாதையில வந்து உட்காருது. உடனே மிட் நைட்ல அந்த மொத்த இடமும் காகங்களால நிறையுது. எல்லா காக்காவும் அவனை சர்ச்சுக்குள்ள போகாம தடுக்குதுங்க. அட் த சேம் டைம் அந்த சர்ச்சுக்குள்ள 2 ஃபாதர்ஸ் ஒரு டீமனை வச்சு ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம காப்பாத்திட்டோம்னு நினைக்கும் போது அந்த டீமன் இந்த ஃபாதர்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த 2 ஃபாதர்ஸும் எவ்வளவு வசனங்களை ஓதுறாங்க. ஆனா அந்த டீமன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த டீமன் பிரீஸ்ட சாகடிக்கிற நிலைமைக்கு கொண்டு போகுது. அந்த டைம் அப்போ பிரீஸ்ட் கையில இருக்கக்கூடிய கிராஸ டீமன் மேல வைக்கிறாரு. உடனே அந்த கிராஸோட பவர்னால அந்த டீமன் அவரை விட்டுடுது. கூட இருந்த யங் பிரீஸ்ட் இதை பார்த்து பயந்து போய் ஓடி போயிடுறாரு. சீனியர் பிரீஸ்ட் ஒருத்தர்னால தண்ணி அந்த டீமனோட சண்டை போடவே முடியல. அப்போ அந்த பிரீஸ்ட் கண்ணை மூடி கடவுள்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அந்த டைம் அப்போ இவன் கரெக்டா உள்ள வரான். டீமனை ஈஸியா பிடிச்சு தள்ளி விட்டுறான். இவன் ஒரு பாக்ஸரா இருக்கான். சோ அவனோட பாக்ஸிங் ஸ்கில்னால ஈஸியா அந்த டீமனை டீல் பண்றான். அந்த டீமன் அங்க இருக்கக்கூடிய கம்பியில ஏறி தலைகீழ நின்னு இவனை பயமுறுத்த நினைக்குது. ஆனா இவன் தலைமுடியை இழுத்து கீழே தள்ளி விட்டுறான். அவனோட ஒரு கையால அந்த டீமனை அழுத்தி பிடிச்சுக்கிறான். அந்த டைம் அப்போ அவனோட காயம் அந்த டீமனையே பர்ன் பண்ணுது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த பிரீஸ்ட் ஹோலி வாட்டரை வச்சு அந்த டீமனையை முழுசா சாகடிச்சிடுறாரு. பழைய மனுஷன் திரும்ப வந்துடுறான். இந்த படத்தோட ஃபுல் கதை வேணும்னா ஃபுல் மூவின்னு கமெண்ட் பண்ணுங்க.